சார் இப்போ நான் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து முகநூல்ல வந்து ஒரு வீடியோ பார்த்தேன். அது வந்து ஒரு அம்மா வந்து அவங்களுடைய ஆதங்கத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. அதை பார்க்கும்போது வந்து எனக்கு என்னோட கதை வந்து நான் எழுதின அந்த அம்மா ராணி அம்மாள் அந்த சிறுகதை புத்தகம் வந்து கலையின் டைரின்ற புத்தகம். அது வந்து அம்மா ராணி அம்மாள்ன்ற அந்த சிறுகதை வந்து எனக்கு ஞாபகம் வந்தது. அது என்னன்னா, ஒரு அம்மா வந்து ஐசியூ வார்டில் வந்து படுத்திருப்பாங்க. வலதுபுறம் வந்து மூத்தவன் மனைவியும் இருப்பாங்க. இடதுபுறம் வந்து பாத்தீங்கன்னா இளையவனும் மனைவியும் இருப்பாங்க. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பாத்துக்க மாட்டாங்க. அவங்க பேசிக்கவும் மாட்டாங்க. ஆனா நம்ம மட்டும் படுத்துட்டு இருப்பாங்க நடுவுல. எப்பயுமே வந்து அவங்க பாத்தீங்கன்னா தன்னுடைய கணவன்கிட்ட வந்து மனது இறந்து போன தன்னுடைய கணவன்கிட்ட வந்து மனது மூலியமா பேசிக்கிறது வந்து அவங்களுடைய வழக்கம். அப்படி இருக்கும்போது வந்து அவங்க தன்னுடைய வேதனைகள் எல்லாம் வந்து தன்னுடைய கணவன்கிட்ட தான் வந்து புலம்பிக்குவாங்க. தன்னுடைய மனசாட்சி கிட்ட பேசுற மாதிரி அவங்க அவங்க தன்னுடைய கணவன்கிட்ட பேசுவாங்க. அதே மாதிரி அன்னைக்கும் வந்து தன்னுடைய கணவன்கிட்ட வந்து பேசுறாங்க. இந்த மாதிரி வந்து என்னங்க இந்த மாதிரி எனக்கு வந்து ஆரம்பத்துல, அதாவது தன்னுடைய பழைய காலத்துக்கு போயிடுறாங்க. என்னுடைய ஆரம்பத்துல வந்து எனக்கு வந்து என்னை வந்து நீங்க எங்கேயோ ஒரு இடத்துல பாத்தீங்க. பார்த்துட்டு வந்து என்னை பிடிச்சி போய் எங்க அம்மா அப்பா வந்து நீங்க வந்து என்ன பொண்ணு கேட்டீங்க. ஆனா அவங்க ஒத்துக்கல. இருந்தாலும் என்ன கேட்டாங்க. நான் வந்து உங்களை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னனால என்னை வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஒரு 2 வருஷம் நம்ம சந்தோஷமா வாழ்ந்தோம். அதுக்கப்புறம் வந்து நமக்கு வந்து நமக்கு மூத்தவன் பிறந்தான். அதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் நமக்கு கஷ்ட காலம் வந்துருச்சு. கஷ்ட காலம் வந்ததுனால நமக்கு கொஞ்சம் உங்களுக்கு வேலை கொஞ்சம் குறைவா இருந்ததுனால நமக்கு கூலி வேலை நீங்க தான் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. அதனால வந்து உங்களுக்கு வேலை அந்த டைம்ல இல்லாதனால, நேரத்துல இல்லாதனால ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற நிலைமைக்கு ஆளாகிட்டோம். அப்படி இருந்தும் வந்து நீங்க வந்து போராடி நமக்காக ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. போராடி கொஞ்சம் நம்ம அந்த நிலைமையிலிருந்து மீண்டு வந்தோம். கொஞ்ச நாள் கழிச்சு சின்னவன் பிறந்தான். அந்த நேரத்துல வந்து எனக்கு உடல்நிலை சரியில்லாம போயிடுச்சு. சின்னவனுக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்க முடியாம போயிடுச்சு என்னால. அப்பயும் வந்து நீங்க தான் அவனை பாத்துக்கிட்டீங்க, எல்லாமே அரவணைச்சீங்க. அவனை ஒரு தாய் போல இருந்து பாத்துக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சமா மீண்டு வந்தோம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமா பசங்களும் வளர்ந்தாங்க. வளர்ந்து பெரியவனுக்கு கல்யாணம் ஆனது. அவன் வந்து தனி கொடுத்தனம் போறான்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். சின்னவன் வெளியூருக்கு போறேன்னு சொல்லிட்டு அவன் முடிவு எடுத்தான். அதுக்கப்புறம் அவனும் வெளியூர் போயிட்டான் வேலைக்காக. நீங்க வந்து மட்டும் அந்த குடி பழக்கத்தை மட்டும் நிறுத்தி இருந்தா அப்படின்னு நம்ம வந்து நம்மளுடைய வாழ்க்கையில வந்து நம்ம என்னைக்கும் இன்னும் சந்தோஷமா வாழ்ந்துருக்கலாம். அன்னைக்கே நீங்க அந்த குடி பழக்கம் நிறுத்தாம போறதுனால நான் உன்னையும் இழந்து இன்னைக்கு வந்து நானும் வந்து இப்போ தனிமரமா நிக்கிறேன். இவங்களுக்குள்ள வந்து இப்போ நம்ம பார்த்த அந்த சின்ன வயசுல நம்ம பார்த்த அந்த குழந்தைகள் வந்து இவங்க இப்ப இல்ல. இப்ப இவங்க வளர்ந்து பெரிய ஆள் ஆயிட்டாங்க. இவங்களுடைய குணங்கள் வந்து இப்ப மாறிடுச்சு. இவங்க எதுக்காக இந்த மாதிரி இவங்க இப்படி இருக்கிறாங்கன்றது எனக்கு தெரியும். நீங்க அப்போ நமக்காக சேர்த்து வச்சுட்டு போன இந்த சொத்துனால வந்து இவங்க இந்த இவங்களுக்குள்ள இந்த பிரச்சனை வருதுன்னு எனக்கு தெரியும். இதுல வந்து எனக்கு இனிமேல் வந்து இந்த உலகத்தை இது வந்து நம்ம பார்த்த உலகம் இல்ல. இது வந்து வேற உலகம், கலியுகமா இருக்கு இது. இனி இந்த இவங்க செய்யற இந்த இதை வந்து பார்த்துக்கிட்டு என்னால இருக்க முடியாது. என்ன வந்து உங்களுடைய அழைச்சிக்கங்க, நான் உங்களோடய வந்துறேன்னு சொல்லிட்டு அவ கண்ணீர் மல்க தன்னுடைய கணவனுக்கு வந்து வேண்டுகோள் வைக்கிறான். அந்த நேரத்துல வந்து பக்கத்துல அருகில யாருமே கிடையாது. தன்னுடைய இளைய மகன் மட்டும்தான் இருக்கிறான். அந்த அந்த அம்மாவுடைய உயிர் வந்து அந்த கொஞ்சம் கொஞ்சமா இரவு 2 மணிக்கு மேல இருக்கும். நடுராத்திரி வந்து அந்த அம்மாவுடைய உயிர் வந்து பிரியுது. பிரிஞ்ச உடனே அந்த பையனை இளைய மகன் தான் பார்த்துட்டு கதறான். ஆனா அந்த அம்மாவுடைய உயிர் பிரிஞ்சிருச்சு, திரும்ப வரவே கிடையாது. இதுக்கு மேலேயும் வந்து அதாவது இந்த கதை வந்து எனக்கு ஞாபகம் வந்தது. அந்த அந்த பையன் வந்து ஏங்குறான், அழுகுறான். இதுக்கு மேல இந்த இருவர்களுடைய அந்த எதிர்காலம் வந்து அவங்க கையிலையும், வாழ்க்கையை வந்து அவங்க கையிலையும், முடிவு வந்து ஆண்டவன் கையிலையும் ஒப்படைக்கப்பட்டதுன்னு சொல்லி இந்த கதையை நான் முடிச்சிருப்பேன் சார். அதாவது நம்ம அப்ப எழுதின கதை தான் இது. இது வந்து அந்த அம்மா வந்து முகநூல்ல வந்து ஒரு அம்மா வந்து இந்த காலத்துல வந்து இந்த மாதிரி இருக்கிறாங்க, இந்த சுயநலத்துக்காக வாழ்ந்துட்டு இருக்க உலகமா இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவங்களுடைய மன வேதனை வந்து சொல்லும் போது எனக்கு இது கதை ஞாபகம் வந்தது. சரி, இதை வந்து நம்ம இப்போ பதிவிடலாம் சொல்லிட்டு நான் இந்த கதையை வந்து சொல்லியிருக்கேன்.